கோப் 27 பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ அந்த டிக்ளரேஷன் வந்து லாஸ்ட்டாக கொடுப்பாங்க இல்லையா, அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ UNFCCC யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இவங்க தான் வந்து இந்த கோப் 27 கோப் நடத்திட்டு வராங்க. ஸோ இப்போ இவங்க தான் வந்து இந்த UNFCCயோட சுப்ரீம் டெசிஷன் மேக்கிங் பாடியாக இருக்காங்க. அண்டு இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் எப்பப்போ நடக்கும்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த மீட் வந்து நடத்துவாங்க. இது சம்டைம்ஸ் நடக்காமல் போகலாம், பிகாஸ் அந்த கலந்துக்கூடிய கண்ட்ரிஸ் இருக்காங்களா இல்லையா, அவங்களோட விருப்பத்தை பொறுத்து இந்த வருஷம் வைக்கலாம் இல்லை வைக்க வேணாம். சம்டைம்ஸ் வந்து குளோபல் லெவலில் டிசாஸ்டர்ஸ் டைம் இருக்கும், அந்த மாதிரி டைமில் வைக்க வேணாம். ஸோ அந்த பார்ட்டிஸ் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை வச்சு அவங்க டிசைட் பண்ணுவாங்க வெதர் தே ஆர் கோயிங் டு மீட் எவ்ரி இயர் ஆர் நாட் அப்படின்ட்டு. And then host countries, so meets in bond the secretariat unless a party offers to host the session. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸாலையுமே வந்து இந்த கோப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸை ஹோஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. சம் கண்ட்ரீஸ் கிட்ட இந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அந்த டைமில் கெப்பாசிட்டி இல்லாத பட்சமோ ஆர்எல்ஸ் அவங்க இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பாண்ட் அங்கே வந்து நடத்துவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோப் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெர்லின், ஜெர்மனியில் வந்து நடந்திருக்கு. 1995 நடந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் கோப் 27 எங்கே நடந்திருக்கு? ஷார்ம் எல் ஷேக்கில் நடந்திருக்கு. இது நம்ம மேப் பேஸில் வந்து பார்க்கலாம். ஸோ ஷார்ம் எல் ஷேக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சினாய் பெனின்சுலாவில் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து எஜிப்ட் இருக்கும் இல்லையா, இது எஜிப்டுடைய சினாய் பெனின்சுலா. 1967 வரைக்கும் இஸ்ரேல் அதை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பீஸ் ட்ரீட்டி மூலயமா இந்த சினாய் வந்து மறுபடியும் எஜிப்ட்கே வந்து போயிடுச்சு. இந்த சினாய் பெனின்சுலா நம்மளோட இந்த ஏஷியன் கான்டினென்ட்டையும் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டையும் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருக்குது. இந்த ரீஜனில் தான் வந்து ஷார்ம் எல் ஷேக் அப்படிங்கிற இடம் வந்துருக்கு. ஸோ இந்த ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த சி ரீஜனை பார்க்கலாம். கல்ஃப் ஆஃப் அக்காபா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் திரான் அண்ட் தென் ரெட் சி. இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் குபல், கல்ஃப் ஆஃப் சியூஸ். இதை நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் திரன் அப்படிங்கிறது இந்த கல்ஃப் ஆஃப் அக்காபா அண்ட் தென் ரெட் சியை பிரிக்குது. அண்ட் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் குபால் அப்படிங்கிறது கல்ஃப் ஆஃப் சியூஎஸ் அண்ட் ரெட் சியை பிரிக்குது. அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரெயிட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் சினாய் பெனின்சுலா சுற்றி இருக்கக்கூடிய ஓஷனிக் ரீஜன்ஸ் என்னென்ன, ஸோ கல்ஃப் ஆஃப் சிஎஸ், கல்ஃப் ஆஃப் அக்காபா அண்ட் தென் ரெட் சி, இது வந்து 3 சைடு வந்து காம்ப்ரைஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மேப் பேஸ்டு கொஷின் பொறுத்தவரையிலும். இப்போ வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். ஒவ்வொரு இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்லையும் முக்கியமான அக்கார்ட்ஸ் என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் ஆர் டிக்ளரேஷன் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். என்ன அவுட்கம்ஸ் வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோப் 3 1997 கியோட்டோ ஜப்பான் நடந்தது இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. அங்கே தான் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த கியோட்டோ ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லா டெவலப்டு கண்ட்ரீஸுமே அந்த எமிஷன் டார்கெட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். legally binded developed countries to reduce emission targets. நெக்ஸ்ட்டு கோப் 7 2001 மராகேஷ், மொராக்கோ, ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய மொராக்கோவில் வந்து நடந்திருக்கு. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கியோட்டோ ப்ரோட்டோக்காலை ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோப் 8 2002 நம்ம நியூ டெல்லியில் வந்து நடந்திருக்கு. அங்கே டெல்லி டிக்ளரேஷன். ஸோ இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டெவலப்மெண்ட் நீட்ஸ் ஆஃப் தி புவரஸ்ட் கண்ட்ரீஸ். ஸோ டெவலப்டு நேஷன்ஸ் கிட்ட வந்து இப்போது இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான சமாளிக்கிற அளவுக்கு பணம் இருக்கும், வேற டெவலப்பிங் நேஷன்ஸ் கிட்ட அந்த அமௌண்ட் வந்து இருக்காது இல்லையா. ஸோ புவரஸ்ட் நேஷன்ஸ்க்கான அந்த டெவலப்மெண்ட் நீட்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் த கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன். அண்ட் கோப் 13 வந்து பாலி, இந்தோனேஷியா 2007 நடந்திருக்கு. இங்கே பாலி ரோட் மேப் அண்ட் பாலி ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறாங்க. இதில் வந்து அவங்க என்ன விஷயம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன், அடாப்டேஷன் அண்ட் தென் டெக்னாலஜி அண்ட் ஃபினான்சிங், இந்த 4 பற்றி அவங்க ஒரு பேஸ் ரோட் மேப் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் கோப் 14 பார்த்தீங்கன்னா போலண்ட் பொஸ்னானில் நடந்திருக்கு. இப்போ நம்ம கியோட்டோ ப்ரோட்டோக்கால் வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ராட்டிஃபையும் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபினான்சிங் ஃபண்டு தேவை இருக்கும் இல்லையா, அதனால இந்த அடாப்டேஷன் ஃபண்ட் அண்டர் கியோட்டோ ப்ரோட்டோக்கால் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க கோப் 14. நெக்ஸ்ட் கோப் 15 கோப்பன்ஹேகன் டென்மார்க்கில் வந்து 2009 நடந்திருக்கு. அங்கே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாருமே பிளெச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி $30 பில்லியன் வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஃபினான்ஸாக நம்ம கொடுப்போம் ஃபார் 2010 அண்ட் 2012 அந்த டைமிங்கில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளெச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கோப் 16 எங்கே நடந்திருக்குன்னா கேன்கன் மெக்சிகோவில் நடந்திருக்கு. இங்கே வந்து கேன்கன் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா டெவலப்பிங் நேஷன்ஸ் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் கூட டீல் பண்ணுறதுக்கு டெவலப்டு நேஷன்ஸ் எல்லாம் அசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கேன்கன் அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது எஸ்டாப்ளிஷ்டு கிரீன் கிளைமேட் ஃபண்ட். நெக்ஸ்ட் கோப் 18 வந்து தோஹா, கத்தாரில் நடந்திருக்கு. Doha Amendment to Kyoto Protocol reducing the greenhouse gases emission by 18% compared to the 1990 levels. ஸோ முன்னாடி இந்த 1990 இருந்த எமிஷன் லெவல்ஸ் விட நம்ம வந்து குறைக்கணும், பை 18% குறைக்கணும்னு சொல்லிட்டு தோஹா கத்தாரில் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கோப் 19 took place in Warsaw, Poland. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம இந்த கோப் 27 லாஸ் அண்ட் டேமேஜ் பற்றி தான் நிறைய எடிட்டோரியல்ஸை பார்த்துருப்போம். அதுக்கான பேஸ் வந்து இந்த கோப் 19 தான்.
வார்சா ஃப்ரேம்வொர்க் ஃபார் ரெட் ப்ளஸ் வார்ஷா இன்டர்நேஷனல் மெக்கானிசம் ஃபார் லாஸ் அண்ட் டேமேஜ். இதுதான் இந்த டைமில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் லாஸ் அண்ட் டேமேஜ் பற்றினா ஒரு டாப்பிக்கே கொண்டு வருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ கிளைமேட் சேஞ்சிலேருந்து 3 வரும். ஸோ மிட்டிகேஷன் அண்ட் தென் அடாப்டேஷன். மிட்டிகேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச் வரத்துக்கு முன்னாடி, ஸோ அதனால் வரக்கூடிய இந்த டேமேஜஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து இந்த குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, அந்த எமிஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது, அண்ட் நம்ம நிறைய ப்ரிவென்டிவ் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து மிட்டிகேஷனில் வரும். அண்ட் அடாப்டேஷனில் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ட்ராட்லாம் நிறையா வருது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறோம். அந்த பிரச்சனை இருக்கும், அட் த சேம் டைம் வில் பி ஹேவிங் சொல்யூஷன்ஸ். அது வந்து அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டுமே பண்ணுறதுக்கு வி நீட் ஃபண்ட் இல்லையா, அது வந்து ஃபினான்ஸ் இந்த கிளைமேட் சேஞ்ச் டாப்பிக்கில் பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். இது இந்த ஃபினான்ஸும் பண்ணிட்டாங்க, மிட்டிகேஷன் அடாப்டேஷனுக்கு அதுக்கான டெக்னாலஜி இருக்குது. ஆனால் இதை வந்து குளோபலில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போய் சேரணும் அப்படின்னா வி நீட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த 4 விஷயம் தான் வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து முக்கியமாக இருந்தது. இதில் வந்து லாஸ் அண்ட் டேமேஜ் அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க. ஸோ COP19 தான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் பற்றி புதுசாக அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் COP21 2015 பாரிஸ் ஃப்ரான்ஸில் வந்து நடந்தது. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ தான் என்ன சொல்லியிருந்தாங்க, குளோபல் டெம்பரேச்சர் பிலோ 2 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் கிளைமேட் ஃபினான்ஸ் வந்து ரிச் கண்ட்ரீஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு கொடுக்க வேண்டியிருக்கும். தே pledge around $100 billion by the rich countries. Next COP24 வந்து போலந்து நடந்திருக்கு. ரூல் புக் ஃபார் த பாரிஸ் அக்ரிமெண்ட், ஆக்ஷன்ஸ் டு பி டேக்கன் as per the NDCs. ஸோ NDCs அப்படின்னா நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரீஸும் வந்து இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் படி என்ன அவங்க டார்கெட் வச்சுருக்காங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதான் அந்த COP24. நெக்ஸ்ட் COP26 கிளாஸ்கோ யூகேல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியா வந்து நெட் ஜீரோ டார்கெட்ஸ் பற்றி அறிவிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து 2070 நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணிடுவோம். அண்ட் தென் இந்தியா கால் ஃபார் ஃபேஸ் டவுன் ஆஃப் கோல் பேஸ்டு பவர், கிளாஸ்கோ பிரேக் த்ரூ அஜெண்டா பை 41 countries ப்ளஸ் இந்தியா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா COP26 வந்து டிக்ளரேஷனாக இருக்கும் அட் லாஸ்ட்டில். அண்ட் நெக்ஸ்ட்டு COP27 இதான் வந்து 2022 இப்போ ஷார்ம் எல் ஷேக்கில் எஜிப்டில் நடந்திருக்கு. இதில் முக்கியமாக என்னென்ன லாஸ்ட் நம்ம கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்கன்னா, லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் தென் $3.1 billion பிளான் ஃபார் இயர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளோபல் லெவலில் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இந்த இயர்லி வார்னிங் சிஸ்டம் இருக்கான்னு பார்த்தா வந்து கிடையாது. இப்போ நம்ம இந்தியா கிட்ட வேணால் இந்த சுனாமிக்கு அண்ட் தென் மற்ற டிசாஸ்டர்ஸ்லாம் இயர்லி வார்னிங் சிஸ்டம் இருக்குது. வேறு இப்போ ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறைய டிசாஸ்டர் வரும், ஆனால் அவங்ககிட்ட அந்தளவு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லை இல்லையா. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இந்த இயர்லி வார்னிங் சிஸ்டம் கிடைக்கணுங்கிற பட்சத்தில் அரௌண்ட் $3.1 billion பிளான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் G7 லெட் குளோபல் ஷீல்டு ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி ஃபார் கண்ட்ரீஸ் சஃபரிங் கிளைமேட் டிசாஸ்டர்ஸ். G7 கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க நம்ம குளோபல் ஃபினான்சிங்கை பொறுத்தவரையிலையும். அவங்க என்னென்னா, எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி ஸோ முக்கியமாக டெவலப்பிங் நேஷன்ஸ் ஆர் புவர் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்சினால சஃபர் ஆகுறாங்களோ, டிசாஸ்டர்ஸ்னால சஃபர் ஆகுறாங்களோ, அவங்களுக்கும் ஒரு ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி தரதா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் கார்பன் மார்க்கெட் இனிஷியேட்டிவ், ஆக்ஷன் ஃபார் வாட்டர், இது வந்து அவேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவேர் இனிஷியேட்டிவ். இது பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஜஸ்ட் டாபிக் மட்டும் இதில் தெரிஞ்சு வச்சுக்கலாம். Action for Water Adaptation and Resilience Initiative, Mangrove Alliance, India's long-term low-emission development strategy. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா COP27 வந்து அவுட்கம்ஸ். இப்போது COP27 என்ன இஷ்யூவாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜெர்னலிஸ்டிக்காக பார்க்கலாம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், இந்த மிட்டிகேஷன் அந்த அடாப்டேஷன் இதுக்கான ஃபினான்சிங் வந்து கொடுப்பாங்க, அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடந்துருக்கும். ஸோ கிளைமேட் சேஞ்சை பொறுத்தவரையும் இந்த ரெண்டும் தான் வந்து முக்கியமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து டெவலப்டு நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு ஃபண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அண்டர் மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன். ஸோ அந்த ஃபண்டை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறத புதுசாக இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டெவலப்பிங் நேஷன்ஸ் எல்லாம். இதில் யார் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, அலையன்ஸ் ஆஃப் ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ் ஓவர்சீஸ் இன் 1992. அவங்க தான் வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டு டெவலப்பிங் நேஷன்ஸ்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. டெவலப் நேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா எடுத்துக்கோமே, இந்தியா வந்து யூஎஸ்ஏ வந்து கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் எங்களுக்கு வந்து லாஸ் அண்ட் டேமேஜ் கீழே வந்து ஃபண்டு தரணும். ஆர்எல்ஸ் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். ஸோ ஆஃப்ரிக்காவில் நிறைய புவர் கண்ட்ரிஸ் இருக்காங்க, ஆனால் டிசாஸ்டர்னால ஏகப்பட்ட இழப்புகள் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி வந்து யூஎஸ் கிட்டேயோ இல்லை ரஷ்யா கிட்டேயோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னென்னா தனியாக ஒரு கேட்டகரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒரு $10 billion தராங்க மிட்டிகேஷன் கீழே, அடாப்டேஷன் கீழே ஒரு $20 billion தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெவலப்பிங் நேஷன்ஸ்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, லாஸ் அண்ட் டேமேஜ் கீழே தனியாக ஒரு $10 billion. ஸோ அமௌண்ட் அவங்க குறிப்பிடலை, எதுவுமே குறிப்பிடலை, ஆனால் தனியாக வந்து நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பிங்
டெவலப்பிங் நேஷன்ஸோட ஸ்டாண்டாக இருக்குது. ஆனால் டெவலப்டு நேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் அடாப்டேஷன் கீழே ஒரு சப்பார்ட்டாக வச்சுக்கோங்க. நாங்கள் $20 பில்லியன் வந்து அடாப்டேஷன் கீழே கொடுக்குறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10 பில்லியன் ஆர் 15 பில்லியன் நீங்கள் லாஸ் அண்ட் டேமேஜ் கீழே எடுத்துக்கோங்க. வி கேன் நாட் ப்ரொவைட் செப்பரேட் ஃபண்ட் ஃபார் தி லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படிங்கிறது டெவலப்டு நேஷன்ஸோட ஸ்டாண்டாக இருக்குது. ஆனால் குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா டெவலப்டு நேஷன்ஸ் அண்ட் ஓஇசிடி நேஷன்ஸோட இந்த எமிஷன் அவங்களோட தான் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம இந்தியாவோட டோட்டல் எமிஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக பார்க்கும்போது 3% அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஐலாண்ட் நேஷன்ஸ்லாம் மொத்தமாக பார்த்தாலுமே கிட்டத்தட்ட 1% தான் வந்து அவங்க எமிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பெரிய டெவலப்டு நேஷன்ஸோட எமிஷன்ஸ் காரணமாக டிசாஸ்டர்ஸ்னால யார் கஷ்டப்படுறாங்க, இந்த சின்ன சின்ன ஐலாண்ட் நேஷன்ஸ். இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆனால் என்ன ஆகும், சீ லெவல் வந்து ரைஸ் ஆகும். சீ லெவல் ரைஸ் ஆனால் ஃபஸ்ட்டு ஆபத்து வந்து இந்த ஐலாண்ட் நேஷன்ஸ் தான். ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஃபண்ட். நீங்கள் லாஸ் அண்ட் டேமேஜ்க்கு தனியாக ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கி எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பட் டெவலப்டு நேஷன்ஸ் வந்து இது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்றது சொல்லாமல் சொல்கிறாங்க. என்னென்னா அடாப்டேஷன் கீழே நீங்கள் லாஸ் அண்ட் டேமேஜை கொடுத்துருங்க. வி கேனாட் ப்ரொவைட் செப்பரேட் ஃபண்ட் ஃபார் தி லாஸ் அண்ட் டேமேஜ் அப்படிங்கிறது டெவலப்டு நேஷன்ஸோட ஸ்டாண்டாக இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த COP27 இருக்கக்கூடிய முக்கியமான இஷ்யூவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆர்டிக்கலை பற்றி பார்க்கலாம். லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் இட் ரெஃபர்ஸ் டு தி இம்பாக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் தட் cannot be avoided either by mitigation or adaptation. இப்போ என்னென்னா இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிட்டிகேட் பண்ண ட்ரை பண்ணோம், குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து குறைக்க ட்ரை பண்ணோம், அதனால் வந்து எந்த ப்ரோஜனமும் இல்லாமல் போயிடுது. அண்ட் தென் அடாப்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராட் வருது அப்படின்னா ட்ராட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் நம்ம பண்ணுறதோ, அண்ட் தென் மற்ற என்னென்ன ஹியூமன்ஸ் எல்லாம் பண்ண முடியுமோ எல்லா டெக்னாலஜியும் வந்து பண்ணி பார்த்துட்டோம். அந்த சமயத்துலேயும் நம்மளால் வந்து முடியல. அல்டிமேட்லி என்ன லாஸ் அண்ட் டேமேஜ். ஸோ வந்து சுனாமி வருது, ஆர்எல்ஸ் பெரிய சைக்ளோன் வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து லாஸ் நடக்கும், அதனால் டேமேஜஸ் நிறையா இருக்கும். அந்த லாஸ் அண்ட் டேமேஜ்க்கான அமௌண்ட்டு கொடுக்குறது தான் இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ் அண்ட் டேமேஜ் அரைசிங் ஃப்ரம் தி அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் கேன் இன்க்ளூட் தோஸ் ரிலேட்டட் டு, இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் கீழே என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லோ ஆன்செட் ஈவெண்ட்ஸ் such as the sea level rise, increasing temperature, ocean biodiversity and desertification, forced displacement, impacts on the cultural heritage, human mobility and the lives and livelihoods of local communities. இது எல்லாமே வந்து இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. They also include not only the economic damage to property but also the loss of livelihoods and the destruction of biodiversity sites that have cultural importance. இப்போ என்ன அப்படின்னா, இந்த சுனாமி இல்லை ஏதாவது பேரிடர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிசாஸ்டர்ஸ்னால ஜஸ்ட் இக்கானமி மட்டும் டேமேஜ் ஆகுறதில்ல, நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது லாஸ் ஆகுது இல்லையா, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ சுனாமி வருது, இந்த கோஸ்டல் ரீஜனில் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்னா கம்ப்ளீட்டாக டிஸ்பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்களுக்கான ஒரு அல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் இன்கமோ இல்லை வேறு ஏதோ ஒரு சப்போர்ட்டிவ் மெஷர்ஸை நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இது எல்லாத்துக்குமே ஃபண்ட் அப்படிங்கிறது அதிகமாக தேவை இல்லையா, அதனால தான் இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் கீழே டஸ் நாட் இன்க்ளூட் எக்கனாமிக் டேமேஜ், இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் தி லாஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This broadens the scope for affected nations to claim compensation. இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டெவலப்டு நேஷன்ஸோட ஸ்டாண்ட் என்னவா இருந்துச்சு, அடாப்டேஷன் கீழே நீங்கள் ஒரு சப்பார்ட்டாக லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டெவலப்பிங் நேஷன்ஸ் என்ன கேட்குறாங்க, நீங்கள் வந்து தனியாக லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்பார்ட் ஃப்ரம் தி மிட்டிகேஷன் அடாப்டேஷன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, வி ஆர் ஹேவிங் அ ப்ராட் ஸ்கோப். ஏன்னா இத்தனை விஷயங்கள் வந்து இருக்குது, வி ஆர் நாட் லூசிங் த எக்கனாமி பட் ஆல்சோ த லாஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் லாஸ் அண்ட் டேமேஜை தனியாக ஒரு செப்பரேட் கேட்டகரியாக வச்சு தான் நீங்கள் ஃபண்டு தரணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. It was first initiated by the island nation of Vanuatu and the Alliance of Small Island States (ASEAN) in 1992. இந்த லாஸ் அண்ட் டேமேஜை ஃபஸ்ட் டைம் இனிஷியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலையன்ஸ் ஆஃப் ஸ்மால் ஐலண்ட் ஸ்டேட்ஸ். இதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட் ஸ்டேட்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்க தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க, இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எமிஷன்ஸ் வந்து பெரிய டெவலப்டு நேஷன்ஸ்லேருந்து வந்தாலுமே அந்த எமிஷன்ஸ்னால வரக்கூடிய கிளைமேட் சேஞ்சிலேருந்து பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஐலண்ட் நேஷன்ஸ். அதனால தான் இவங்க ஃபஸ்ட்டு 1992 இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பிகாஸ் யார் இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஆஃப் லோ லையிங் கோஸ்டல் அண்ட் ஸ்மால் ஐலண்ட் நேஷன்ஸ். இது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 44 ஸ்டேட்ஸ் வந்து இருக்காங்க. இந்த ஸ்மால் ஐலண்ட் நேஷன்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனாக இருக்குது. இதை 1990 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1992 தான் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை பற்றி அவங்க இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சின்ன சின்ன ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து குளோபல் வார்மிங் அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிறதா இவங்களோட பர்பஸாக இருக்குது.
as the existence of many OASIS states are put at risk by climate change. OASIS has threatened lawsuits. OASIS has a membership of 44 states. India is not a member. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய OASIS ஸ்டேட்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து குளோபல் வார்மிங் அகேன்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் மொத்தம் 44 ஸ்டேட்ஸ் இருக்காங்க இதோட மெம்பர்ஷிப்பில். அண்ட் இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். இதான் வந்து OASIS பற்றின ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த வனுவாத்து ஐலாண்டோடைய மேப். நெக்ஸ்ட் COP19. இப்போ வந்து இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் எப்படி வந்து எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ COP19 2013 எஸ்டாப்ளிஷ் தி வார்சா இன்டர்நேஷனல் மெக்கானிசம் ஃபார் L&D எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வித் தி ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸ். நம்மளோட இந்த ஃப்ளோ சார்ட் பார்க்குறப்ப சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த COP19 தான் வந்து ஃபஸ்ட் டைம் லாஸ் அண்ட் டேமேஜ் பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியும் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் வந்து என்னவாக இருந்துச்சுன்னா, எதை பேஸ் பண்ணியிருந்துச்சுன்னா, enhancing knowledge and understanding of the comprehensive risk management approaches to address the loss and damage. ஸோ லாஸ் அண்ட் டேமேஜ் பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிறது இதில் தான் ஆரம்பித்தாங்க. இதை பற்றின நாலேஜ் வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ் கூட நம்ம சினர்ஜிஸ்டிக்காக ஒர்க் பண்ணணும் அண்ட் கோஆர்டினேட் பண்ணணும். ஏன்னா இந்த கோஸ்டல் ரீஜியன்ஸ் அந்த லேண்ட்லாக்டு கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் கண்ட்ரீஸ் தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த லாஸ் அண்ட் டேமேஜை ஃபேஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் இந்த கோஸ்டல் ரீஜன்ஸ் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. அண்ட் லேண்ட்லாக்டு கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராட்டு ஆரல்ஸு வேறு ஏதாவது சின்ன நேச்சுரல் டிசாஸ்டர் தான் வரும். அதனால் எல்லா கண்ட்ரிஸும் வந்து ஒன்றா கோஆர்டினேட் சினர்ஜிஸ்டிக்காக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தேர்ட் என்னென்னா என்ஹான்சிங் ஆக்ஷன் அண்ட் சப்போர்ட் இன்க்ளூடிங் ஃபினான்ஸ், டெக்னாலஜி அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங். ஸோ கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ணுறது என்னென்னா ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணணும், அந்த டெக்னாலஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அட் த சேம் டைம் கெப்பாசிட்டி பில்டிங்கும் பண்ணணும். இதான் வந்து ஃபஸ்ட் டைம் COP19 வந்து வார்சா இன்டர்நேஷனல் மெக்கானிசம் ஃபார் L&D ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அமைச்சு என்னென்ன நம்மளோட பிரின்சிபல்ஸாக இருக்குன்னு பேசியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் COP21 2015 இது வந்து பாரிஸில் நடந்தது இல்லையா, நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். அதில் ஆர்டிகல் 8 வந்து என்ன முக்கியமாக சொல்லியிருப்பாங்கன்னா, அவர்ட்டிங், மினிமைசிங் அண்ட் அட்ரஸிங் தி லாஸ் அண்ட் டேமேஜ் அண்ட் தி ரோல் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன் ரெடியூசிங் தி ரிஸ்க் ஆஃப் லாஸ் அண்ட் டேமேஜ். இதில் நம்ம முன்னாடி இந்த COP19 என்ன பேசியிருப்பாங்க, இந்த கோஆர்டினேஷன், கோஹரன்ஸ், சினர்ஜிஸ் அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க இல்லையா, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறதா வந்து இந்த COP21 அவங்க பண்ணியிருப்பாங்க. இட் ஐடென்டிஃபைஸ் த ஃபாலோயிங் ஏரியாஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன். எந்தெந்த ஏரியாஸில் நம்ம கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இயர்லி வார்னிங் சிஸ்டம், அந்த எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ், ஸ்லோ ஆன்செட் ஈவெண்ட்ஸ், அப்புறம் எந்தெந்த ஈவெண்ட்ஸ் that may involve irreversible and permanent loss and damage. இப்போ நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா they are irreversible. ஒரு தடவை வந்துச்சுன்னா அந்த லாஸ் அண்ட் டேமேஜ் நடந்துருச்சு அப்படின்னா we cannot reverse it. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். and then comprehensive risk assessment and management, risk insurance facilities, அப்புறம் நான் எக்கனாமிக் லாஸஸ். நம்ம என்ன பார்த்தோம், எக்கனாமிக் மட்டும் லாஸ் ஆகுது, நிறைய லைவ்லிஹுட்டும் லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த நான் எக்கனாமிக் லாஸஸ் அப்பார்ட் ஃப்ரம் தி லைவ்லிஹுட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அண்ட் ரெசிலியன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ், லைவ்லிஹுட்ஸ் அண்ட் எக்கோசிஸ்டம். இது எல்லா இந்த செக்டர்ஸ்லையும் எல்லா ரீஜன்லையுமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கோஆப்ரேட் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் COP23 ஃபிஜி கிளியரிங் ஹவுஸ் ஃபார் ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த COP23 பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஜி கிளியரிங் ஹவுஸ் ஃபார் ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக இந்த ஃபிஜியில் நடக்கல, பட் ஃபிஜியில் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாத காரணத்தினால இது வந்து ஜெர்மனியில் நடத்தியிருந்தாங்க. இதில் என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, என்ன COP21 ரெக்வஸ்ட் பண்ணது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி டு எஸ்டாப்ளிஷ் கிளியரிங் ஹவுஸ் ஃபார் ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர். அதன்படி இந்த COP23 அவங்க எக்ஸிக்யூட் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்னென்னா, இட் சர்வ்ஸ் as a repository for information on the insurance and risk transfer to facilitate parties. இந்த மாதிரி ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அமைக்கணும்னு வந்து COP21 ரெக்வஸ்ட் பண்ணபடி COP23 இதை வந்து பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் COP25 சாண்டியாகோ நெட்வொர்க் ஃபார் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் ரெலவெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஃபண்டிங் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை வந்து எப்படி பண்ணணும், ஸோ ஜாயிண்ட்டாக என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுறது மூலயமா நான் எப்படி அல்டிமேட்லி வி கேன் ரெடியூஸ் தி அட்வர்ஸ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். அண்ட் COP26 கிளாஸ்கோ டயலாக், அங்கே வந்து இதை பற்றி அகெயின் கிட்டத்தட்ட அதே தான் பேசியிருப்பாங்க. ஃபண்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன மாதிரி பண்ணலாம், ஸோ யார் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அண்ட் அல்டிமேட்லி COP27 என்னென்னா, இப்போ தான் வந்து எவ்வளோ ஃபண்டிங் ஆகும், ஆனால் இதுலேயுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து எந்த கண்ட்ரிஸ் கொடுக்க போகிறோம், அண்ட் தென் இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அடாப்டேஷன் கீழே வருமா இல்லை தனியாக வருமா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்து அவங்க கொடுக்கல. பட் ஸ்டில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டெவலப்டு நேஷன்ஸ் வந்து டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு வந்து ஒரு அமௌண்ட் தர மாதிரி இருக்கும். அதோட எஸ்டிமேட் எவ்வளோனா அரௌண்ட் $500 billion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There is no agreement yet in how finance should be provided and where it should come from, shifting burden on large developing nations. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேசப்படாத விஷயங்கள் பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து அடாப்டேஷன் கீழே வருமா வராதா அப்படிங்கிறத அவங்க சொல்லலைன்றப்ப முன்னாடியே பார்த்துட்டோம்.
இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெவலப்டு நேஷன்ஸ் மட்டும் இந்த மாதிரி பணம் தரக்கூடாது, லார்ஜ் டெவலப்பிங் நேஷன்ஸ். இப்போ இந்த லார்ஜ் டெவலப்பிங் நேஷனில் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இந்த லார்ஜ் டெவலப்பிங் நேஷன்ஸ் அவங்களும் வந்து பணம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாலண்டரி ஃபண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் லயபிலிட்டி. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன் கொடுக்கக்கூடிய ஃபண்டை வந்து லயபிலிட்டியாக இருந்துச்சு, பட் அதை வந்து வாலண்டரியாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ லயபிலிட்டியாக இருக்குங்கிற பட்சத்தில் எல்லா கண்ட்ரிஸும் கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். வேறஸ் வாலண்டரியாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டிக்ளரேஷனில் அந்த கண்ட்ரிஸ் வந்து கொடுக்கலாம், அவங்களா தானாக முன் வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து உண்டு, மற்றபடி இட் இஸ் நாட் மஸ்ட். ஸோ வாலண்டரி ஃபண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் லயபிலிட்டி இதையும் வந்து வாலண்டரியாக மாற்றிருக்க பட்சத்தில் யார் வந்து முன் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் வந்து இருக்குது. Estimating the quantum of loss, there are practical difficulties in estimating how much a country has actually suffered due to actions of others, misgovernance and poor urban planning. ஸோ எஸ்டிமேட்டிங் த குவாண்டம் ஆஃப் லாஸில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் வந்து வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து மழை பெஞ்சனால வந்துச்சா இல்லை அங்கே இருக்கக்கூடிய இந்த புவர் அர்பன் பிளானிங்னால வந்துச்சா அப்படிங்கிற பட்சத்தில் டெவலப்டு நேஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அர்பன் பிளானிங் சரியாக பண்ணாமல் விட்டதுக்காக நாங்கள் எப்படி அந்த ஃப்ளட்டுக்கான பணத்தெல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. பட் ஆக்சுவலாக என்ன தான் நம்ம பெட்டராக அர்பன் பிளானிங் பண்ணியிருந்தாலுமே மழை அதிகமாக பெஞ்சால் ஃப்ளட் கண்டிப்பாக வந்தே தான் தீரும். ஸோ அதை தான் இந்த பாயிண்ட்டில் கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் மிஸ் கவர்னன்ஸ் அண்ட் புவர் அர்பன் பிளானிங். இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸ் பண்ணுற இந்த அர்பன் பிளானிங் மிஸ்டேக்னால நாங்கள் எப்படி ஃபண்டு தர முடியும் அப்படின்னு வந்து டெவலப்டு நேஷன்ஸ்லேருந்து ஒரு கொஷின் மார்க் வந்து இருக்குது. ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த COP19 வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி என்ன பிரின்சிபல் வச்சுருப்பாங்களோ அது எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோப்லேயும் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து அவங்க பேசியிருப்பாங்க. இப்போது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஜி கிளியரிங் ஹவுஸ் ஃபார் ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ரிலேட்டட் டு லாஸ் அண்ட் டேமேஜ். அண்ட் தென் சாண்டியாகோ நெட்வொர்க் ஃபார் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இது வந்து ரிலேட்டட் டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். அண்ட் கிளாஸ்கோ டயலாக் இதெல்லாம் வந்து எதுக்கு ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த COP27 வேறு என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அவங்க என்னென்னா ஃபினான்ஸ் வந்து யார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல, பட் அந்த ஃபினான்சிங்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இட் இஸ் செட் அபவுட் $4 trillion had to be invested in the renewable energy sector every year till 2030 if the 2050 net zero target has to be achieved. இப்போ என்னன்னா நம்ம 2050 குளோபல் லெவலில் இந்த நெட் ஜீரோ டார்கெட்டை அச்சீவ் பண்ண அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் $4 trillion வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய எனர்ஜி வந்து இட் இஸ் கமிங் ஃப்ரம் போத் ஃபோசில் ஃபியூல்ஸ் அண்ட் தென் ரினியூவபிள் எனர்ஜி. ஆனால் கிட்டத்தட்ட 65% வந்து நமக்கு இந்த ஃபோசிலிருந்து தான் வருது. ரிமைனிங் 35% மட்டும்தான் we are using renewable energy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 35% அப்படிங்கிறது 2030 டைமில் வந்து அரௌண்ட் 75% வந்து மாறணும். ஸோ 75% ஆஃப் த எனர்ஜி ஷுட் கம் ஃப்ரம் த ரினியூவபிள் சோர்சஸ் அப்படின்னு வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. டு மீட் த க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் பவர் வைல் லிமிட்டிங் த குளோபல் வார்மிங் டு 1.5 degree Celsius. நம்ம வந்து 1.5 degree Celsiusல மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பை 2030 we should have increased the renewable energy sources by 75% in the global level. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரினியூவபிள் செக்டர் அடிஷ்னலாக நமக்கு வந்து அரௌண்ட் $4 to 6 trillion வந்து ஒவ்வொரு வருஷமும் தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ கார்பன் எக்கானமியை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த அமௌண்ட் தேவைப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்தந்த கண்ட்ரீஸோடைய ஒரு NDCs இருக்குல்ல, நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸ், அதை வந்து அவங்களோட பிளான்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 2030 முன்னாடி ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரிஸ் நீட் அபவுட் $5.9 trillion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் கால் ஃபார் ரிஃபார்மிங் குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ். இந்த குளோபல் ஃபண்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்களே லைக் வேர்ல்டு பேங்க் அண்ட் தென் IMF அவங்களாம் இந்த கிளைமேட் ஆக்ஷனை சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த பர்டிகுலர் கிளைமேட் சேஞ்சை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோமோ அதுக்கு வந்து ஃபண்டு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் இஃப் எனி கண்ட்ரி இஸ் ஆஸ்கிங் ஃபார் மணி, இவங்க IMFஓ இல்லை வேர்ல்டு பேங்க்கோ இல்லை மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ காஸ்ட் ஆஃப் பாரோயிங்கை கம்மியாக கொடுக்கணும் ஃபார் த கிளைமேட் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கார்பன் மார்க்கெட் டு சேனலைஸ் தி ப்ரைவேட் ஃபினான்ஸ். ஸோ டிரான்ஸ்பரன்சி டபுள் கவுண்டிங் இஷ்யூ ஸ்டில் பர்சிஸ் தட் லீட்ஸ் டு க்ரீன் வாஷிங். இப்போ நம்ம இந்த கார்பன் கிரெடிட் பற்றி ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா வந்து ஒரு 100 tons ஆஃப் கார்பன் எமிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு ஸ்ரீலங்கா வந்து ஒரு 50 tons இந்த மாதிரி ஒரு டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியா என்ன பண்ணுறோம் 120 tons வந்து ரெடியூஸ் பண்ணிடுறோம். பட் ஸ்ரீலங்காவால் முடியல, தே ரெடியூஸ் ஜஸ்ட் 30 tons ஆஃப் கார்பன் எமிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரிமைனிங் 20 tons இருக்கு இல்லையா, இதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடும். ஸோ கார்பன் கிரெடிட் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிடுவோம். இந்த சர்டிஃபிகேட் வந்து ஸ்ரீலங்காத்தை விற்றுட்டு வி கேன் கெட் மணி ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ இது வந்து கார்பன் கிரெடிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா நம்ம இந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்காமல் நம்ம 120 வந்து அப்படியே
போட்டுடுறோம். அண்ட் தென் ஸ்ரீலங்காவை என்ன பண்ணிடுறாங்க 50 டன்னஸ் எமிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டைமில் தான் வந்து டபுள் கவுண்டிங் அப்படிங்கிறது நடக்கும். இன்கேஸ் ஸ்ரீலங்கா வந்து 50 பண்ணாமல் 30 மட்டும்தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்எல்ஸ் நம்ம இந்தியா வந்து 120 அப்படியே வந்து கவுண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து 100 தான் பண்ணியிருப்போம், ரிமைனிங் 20 கிரெடிட் வந்து ஸ்ரீலங்காட்ட விற்றுருப்போம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு 115 வரும். ஸோ ஓவரால் வந்து 150 அப்படி ஆகிரும். ஆனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த 120 அப்படியே வச்சுட்டு ஸ்ரீலங்காலையும் வந்து 50 அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா இட் வில் லீட் டு 170. இதுதான் வந்து டபுள் கவுண்டிங் சொல்கிறாங்க. இந்த டபுள் கவுண்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ரீன் வாஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து நாங்கள் குளோபல் எமிஷன்ஸ், ஸோ இந்த கார்பன் எமிஷன்லாம் வந்து பெரிய அளவு பண்ணுறதில்லை, நாங்கள் ரொம்ப இக்கோ ஃப்ரெண்ட்லியான கம்பெனி அப்படி வந்து வெளியே சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலி என்ன நடக்கும்னா தே ஆல்சோ எமிட் மோர் கார்பன் இன் டு தி என்விரான்மெண்ட். ஸோ அதை தான் வந்து க்ரீன் வாஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா கார்பன் மார்க்கெட்ஸ் ஹேஸ் டு பி எஸ்டாப்ளிஷ் அண்ட் இட் ஷுட் சேனலைஸ் தி ப்ரைவேட் ஃபினான்ஸ். ஸோ எப்படி வந்து அவங்க இந்த கார்பன் கிரெடிட் கொடுக்குறாங்க அண்ட் டபுள் கவுண்டிங்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்பன் மார்க்கெட் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிமேட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தி லாஸ் அண்ட் டேமேஜ் ஃப்ரண்ட் இந்த COP 27 வேறு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி சொல்கிறாங்கன்னா இயர்லி வார்னிங்ஸ் ஃபார் ஆல் இனிஷியேட்டிவ். நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, around 1/3 of the world and 60% of the Africa lacks access to early warning system. அதனால் வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்தில் நம்ம யூனிவர்சல் கவரேஜ் வந்து பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டம் எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி நம்ம பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இனிஷியேட்டோட 4 பில்லர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரிஸ்க் நாலேஜ், அப்சர்வேஷன் அண்ட் ஃபோர்காஸ்டிங், ப்ரிப்பேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் டிசமினேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இயர்லி வார்னிங்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிறது அடுத்த இனிஷியேட்டிவ் இந்த COP 27 மூலியமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டெக்னாலஜி மெக்கானிசம். இப்போ நம்ம வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி பார்க்குறப்ப என்ன பார்த்தா மிட்டிகேஷன், அடாப்டேஷன், ஃபினான்சிங் அண்டு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ண போகிறோம் அண்டு என்ன மாதிரி ரெகுலேட் பண்ண போகிறோங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், ஸோ அதை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டெக்னாலஜி மெக்கானிசம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இவங்க தான் வந்து இதுக்கான பாலிசி மேக்கிங் பாடி. அண்ட் இதை யாரை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் டெக்னாலஜி சென்டர் அண்ட் நெட்வொர்க். ஸோ இந்த பாடியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து UNEP. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. பிகாஸ் இந்த கிளைமேட் டெக்னாலஜி சென்டர் அண்ட் நெட்வொர்க் வந்து இந்த பாடியை ஃபஸ்ட் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிங்கன்னா UNEP அப்படிங்கிற மாதிரி பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 year ரோட் மேப் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் தி ஹை பொட்டன்ஷியல் செக்டர்ஸ் அண்ட் ஹை பொட்டன்ஷியல் ஆக்ஷன்ஸ். பெரிய பெரிய செக்டர்ஸில் வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் technology roadmaps, work on gender and technology, and then technology and NDCs. ஸோ இந்த டெக்னாலஜி மெக்கானிசத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோட் மேப் பற்றி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் சிஸ்டம் ஆஃப் இனோவேஷன்ஸ், இண்டஸ்ட்ரி, அந்த வாட்டர், எனர்ஜி, ஃபுட் நெக்ஸஸ் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ UNFCCயோட டெக்னாலஜி மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் பாடி வந்து இந்த COP கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ், அண்ட் பாலிசி ஆர்ம் வந்து டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அண்ட் தென் இம்ப்ளிமெண்டேஷன் ஆர்ம் வந்து இந்த CTCனா இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடாப்டேஷன் அவுட்கம் வந்து இந்த ஷாமில் ஷேக் அடாப்டேஷன் அஜெண்டாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டு என்ஹான்ஸ் த ரெசிலியன்ஸ் ஃபார் 4 billion people living in the most climate vulnerable communities by 2030. இப்போ நம்ம குளோபல் லெவல் பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தோம், அரௌண்ட் 8 billion பாப்புலேஷன் வந்து வந்துச்சுன்னு 2 வாரம் முன்னாடி பார்த்துருப்போம். இதில் இந்த கிளைமேட் வல்னரபிள் ரீஜன் கம்யூனிட்டிஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 billion people வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த ரெசிலியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி. ஒரு 400 million ஹெக்டர்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ஏரியாஸ் ஆஃப் லேண்டாக இருக்கணும், அதை வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ணணும், அண்ட் நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும், அண்ட் இன்க்ரீஸ்டு குளோபல் கன்சம்ஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் வந்து இருக்கணும், எல்லாமே வந்து சஸ்டெயினபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த அடாப்டேஷனில் இருக்கக்கூடிய அவங்களோட டார்கெட்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இந்த இயர்லி வார்னிங் சிஸ்டம் பற்றின இனிஷியேட்டிவ் பார்த்தோம், அப்பார்ட் ஃப்ரம் தி லாஸ் அண்ட் டேமேஜ். அண்ட் செகண்ட் என்ன வந்து அடாப்டேஷன் அஜெண்டா. அண்ட் தேர்ட் என்ன இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆன் வாட்டர் அடாப்டேஷன் ரெசிலியன்ஸ் இனிஷியேட்டிவ் அவேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா இந்த கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனையுமே கண்டிப்பாக தண்ணி வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். என்ன தான் வந்து ட்ராட் அப்படின்னாலும் அது மழை பெய்யறதுனால தான் அந்த ட்ராட் அப்படிங்கிறது வருது. ஸோ வாட்டர் பிளேஸ் அ மேஜர் ரோல். அது வந்து அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, அந்த கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. இதை நம்ம இந்த வாட்டரை ஒரு சொல்யூஷனாக யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட இந்த கிளைமேட் சேஞ்சு சஸ்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த அவேர் ப்ரோக்ராம். ஸோ அவேர் ஹேஸ் 3 principal aims: decrease the water losses worldwide and improve the water supply. ஸோ இந்த வாட்டர் லாஸஸ்லாம் நிறையா இருக்குது இல்லையா, அதை வந்து எப்படி குறைக்கிறது, and then வாட்டர் சப்ளை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், மியூச்சுவலி அக்ரீட் கோஆப்ரேட்டிவ் வாட்டர் அடாப்டேஷன் ஆக்ஷன். ஸோ எல்லா கண்ட்ரீஸும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, அண்ட் ப்ரமோட் கோஆப்ரேஷன் இன்டர்லிங்கேஜஸ் பிட்வீன் வாட்டர் அண்ட் climate action in order to achieve the 2030 agenda and in a particular sustainable goal 6 on water and sanitation. இப்போ என்னென்னா
நம்ம எல்லா கண்ட்ரீஸ்க்கு இடையில அந்த கோஆப்ரேஷன் இன்டர்லிங்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் தென் கிளைமேட் ஆக்ஷனையும் வாட்டரையும் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணி நம்மளோட இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த அவேர் ப்ரோக்ராமில். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக், ஆக்ஷன் ஆன் வாட்டர் அடாப்டேஷன் அண்ட் ரெசிலியன்ஸ் இனிஷியேட்டிவ். அடுத்து என்ன இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா மீத்தேன் அலர்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம்ஸ். ஸோ மார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா ஒரு நியூ சேட்டலைட் பேசிஸ் சிஸ்டம். நம்மளோட மீத்தேன் எமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு அந்த எந்தெந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸ்லேருந்து மீத்தேன் எமிஷன் அதிகமாக இருக்கும் அந்த கவர்மெண்ட்ஸ் வந்து அலர்ட் பண்ணிவிட்டு அண்டு ஆஸ் தம் டு டேக் ஆக்ஷன்ஸ். அதான் வந்து இந்த மார்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிடெக்ட் அண்ட் அட்ரிபியூட் பண்ணுவாங்க அண்ட் தென் அலர்ட் பண்ணுவாங்க எந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, ஸோ எந்த கண்ட்ரீஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தே வில் அலர்ட் தம். அதுக்கான ரெஸ்பான்ஸ், ஸோ நீங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து ப்ராப்பரான அபேட்மெண்ட் ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த ரெஸ்பான்ஸ். அண்ட் அல்டிமேட்லி சிஸ்டம் ட்ராக், லேர்ன், கொலாபரேட் அண்ட் தென் இம்ப்ரூவ். இன்கேஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டேக் ஹோல்டர்னால அதை குறைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற கண்ட்ரீஸோட ஹெல்ப் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து குறைக்கணும். இதான் வந்து மார்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. இது இன்னொரு இனிஷியேட்டிவ். அண்ட் தென் மேங்க்ரோவ் அலையன்ஸ் ஃபார் கிளைமேட் இன் பார்ட்னர்ஷிப் வித் இந்தியா. ஸோ இந்த மேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யுஏஇ அந்த இந்தோனேஷியா கொண்டு வந்திருக்க ஒரு புது ப்ராஜெக்ட். ஸோ மேங்க்ரோவ் அலையன்ஸ் ஃபார் கிளைமேட் அட் COP27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதனால் அப்படின்னா இந்த மேங்க்ரோவ்ஸை நம்ம ரெஸ்டோர் பண்ணணும் அண்ட் தென் அதை கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மேங்க்ரோவ்ஸ் அப்படிங்கிறது இட் ஆக்ட் அஸ் அ பஃபர் ஜோன். இப்போது இந்த கோஸ்டல் ரீஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுந்தர்பன்ஸே எடுத்துக்கோங்க. அந்த ரீஜனில் வந்து நிறைய மேங்க்ரோவ்ஸ் வந்து இருக்கும் அண்ட் தென் இங்கே வந்து கடல் இருக்கும். இந்த மண்ணரிப்பை வந்து அதிகமாக தவிர்க்கிறதுக்கு மேங்க்ரோவ்ஸ் பிளே அ மேஜர் ரோல். ஸோ அதனால தான் இந்த அது மட்டும் இல்லாமல் சுனாமியில் வேறு ஏதோ வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் டேரெக்டாக வந்து பீப்புளை அதை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அந்த மேங்க்ரோவ்ஸை தாண்டி தான் வந்து அந்த சுனாமி அப்படிங்கிறது வர மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மேங்க்ரோவ்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் பயோடைவர்சிட்டி. அட் த சேம் டைம் ஒரு பஃபர் ஜோனாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதை வந்து கன்சர்வ் பண்ணும், வந்து ரெஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த COP27 யுஏஇ இந்தோனேஷியா ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அண்ட் இன் பார்ட்னர்ஷிப் வித் இந்தியா அப்படின்னு எதனால் சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் மேங்கோ கன்சர்வேஷன். ஏன்னா நம்ம கோஸ்டல் ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேங்க்ரோவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரெஸ்டோர் பண்ணுறதுல இந்தியா ஆல்ரெடி நிறைய ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் யுஏஇ அண்ட் இந்தோனேஷியா இஸ் டேக்கிங் தி ஹெல்ப் ஆஃப் இந்தியா. MAC initiative brings the world together to advance the global cause of mangroves and India's extensive experience in mangrove restoration to contribute to global knowledge base. நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய ரெஸ்டோரேஷன் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இந்தியாவோட எக்ஸ்டென்சிவ் நாலேஜ் வந்து இதில் தேவையாக இருக்கும். அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ் இன்டூ நேஷனல் ரெட் ப்ரோக்ராம்ஸ் நீட் ஆஃப் தி ஆர். ஸோ இந்த மேங்க்ரோவ்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து நம்மளோட நிறைய கண்ட்ரீஸ்னுடைய நேஷனல் ரெட் ப்ரோக்ராம்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருப்பாங்க. இது வந்து அடுத்த ஒரு இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா COP27 பர்டிகுலராக இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன மாதிரி இருந்திருக்கு, நம்ம என்ன வந்து சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ இந்தியாஸ் லாங் டேர்ம் லோ எமிஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி LTLED அப்படிங்கிறத வந்து ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லியிருப்போம், நம்மளோட லாங் டேர்ம்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருப்போம். லோ கார்பன் டெவலப்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம்ஸ் கன்சிஸ்டன்ட் வித் டெவலப்மெண்ட் அண்ட் தென் நம்மளுடைய அந்த எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம், ஃபாசில் ஃபியூல்ஸ் ரெடியூஸ் பண்ணுவோம், அந்த ரினியூவபிள் எனர்ஜி சிஸ்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து சொல்லியிருப்போம். இது வந்து இந்த லாங் டேர்ம் லோ எமிஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி நிறைய ஆர்டிகளில் பார்த்துருப்போம். அதில் தான் வந்து அந்த பாயிண்ட்ஸை அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ CO2 ரிமூவல் வந்து இருக்கும், அது பண்ணுறதுக்கான இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லோ கார்பன் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்ட்டு நம்ம இந்தியாவோட LTLEDயில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இன்னும் ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஆஃப்ரிக்கன் கார்பன் மார்க்கெட் இனிஷியேட்டிவ். ஸோ இது என்னென்னா பர்டிகுலராக ஆஃப்ரிக்காவில் வந்து இந்த கார்பன் மார்க்கெட் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம், ரெகுலேட் பண்ணலாம், அந்த கார்பன் கிரெடிட்ஸ் அண்ட் அதனால் வரக்கூடிய ஜாப்ஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் G7 led global shield against climate risk initiative by the vulnerable 20 countries and G7 countries. ஸோ இந்த G7 கண்ட்ரீஸ்க்கும் இந்த vulnerable 20 கண்ட்ரீஸ்க்கும் இடையான ஒரு ரிஸ்க் இனிஷியேட்டிவ் தான் வந்தது. It is a social protection and insurance-based finance mechanism for the loss and damage outside the UNFCCC process. So the UNFCCC process இல்லாமல் it is outside of the UNFCCC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த G7 கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த வல்னரபிள் 20 கண்ட்ரீஸ்க்கான ப்ரொடெக்ஷன் சப்போர்ட், சோஷியல் ப்ரொடெக்ஷன் சப்போர்ட் அண்ட் இன்சூரன்ஸ் பேஸ்ட் ஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. இட் டஸ் நாட் இன்க்ளூட் அண்டர் தி UNFCCC லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அவுட் சைட். இதுதான் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் இதில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இதை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், கோஸ்டாரிக்கா, ஃபிஜி, இதை வந்து ஃபஸ்ட்டு இவங்க தான் இந்த அசிஸ்டன்ஸை ரிசீவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அமௌண்ட்டை யார் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, டென்மார்க், அயர்லாந்து அண்ட் கனடா ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் ரிஸ்க் கெப்பாசிட்டி இருக்குல்லையே அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் USA, UK அண்ட் தென் மற்ற இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்னா இந்த மாதிரி டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனுக்கு ஃபண்டிங் தரோம் அப்படின்னு வந்து அவங்க பேசியிருக்காங்க.
ஸோ ஓவரால் இதுதான் அந்த COP27 நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஃபஸ்ட்டு இந்த UNFCCC பற்றி பார்த்தோம். அண்ட் தென் கோப் எப்பப்போ நடக்கும் அண்ட் அந்த மேப்பிங் ஏரியா ஷார்ம் எல் ஷேக் பற்றின அந்த மேப் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் இத்தனை வருஷமாக அந்த கோப்போட எவல்யூஷன் என்ன மாதிரி இருந்திருக்கு ஃப்ரம் COP3 to COP27 நம்ம பார்த்துருக்கோம். அண்டு லாஸ் அண்ட் டேமேஜ் பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். அப்பார்ட் ஃப்ரம் தி லாஸ் அண்ட் டேமேஜ் இனிஷியேட்டிவ் வேறு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, லைக் இயர்லி வார்னிங் சிஸ்டம் அண்ட் தென் அடாப்டேஷன் அஜெண்டாஸ் அண்ட் அவேர் மார்ஸ், நம்ம இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ், அப்புறம் ஆஃப்ரிக்கன் கார்பன் மார்க்கெட் இனிஷியேட்டிவ்ஸ், அப்புறம் G7 லெட் கிளைமேட் ரிஸ்க் இனிஷியேட்டிவ், இதெல்லாம் வந்து ஓவரால் இந்த COP27 ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம்.